ஊழல்னா எங்களுக்கு ஒரு மாதம் அதிகாரத்தை தாங்க, ஒரு மாதம் அதிகாரம் தாங்க. இந்த தேர்தல் பத்திரங்களை வைத்து மட்டுமே 100 வழக்குகளை போட முடியும். பிஎம் கேர்ஸ் வைத்து ஒரு 20-30 வழக்குகளை போட முடியும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடந்ததை வைத்து பல வழக்குகளை போட முடியும். அதிகாரத்தில் ஒரு கட்சி இருக்கு, அது வழக்குகளை போடுது. அந்த வழக்குகள்லாம் உண்மையா? குற்றவாளி என்று நிரூபிக்கும் வரை நிரபராதி என்பதை மறந்துடுறீங்க நீங்க. இதே அதிகாரத்தை 30 நாள் எங்களுக்கு தாங்க, நான் செய்ய மாட்டேன். 30 நாள் எங்களுக்கு தாங்க, நாங்களும் ஒரு திறமையானவரை கண்டுபிடித்து அவர்கள் மீது 30 நாட்களில் 300 வழக்குகளை போட முடியும். வழக்குகள் போட்டதாலே அவர்கள் குற்றவாளிகள் நான் சொல்ல மாட்டேன். ஆனா வழக்குகளை வைத்து குற்றவாளி என்று முடிவுக்கு வர்றது ரொம்ப அதிசயம். அப்படி பார்த்தா இந்தியாவில் பாலகங்காதர் திலக்கில் இருந்து வ.உ. சிதம்பரனார் வரை, மகாத்மா காந்தி வரை, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வரை எல்லாரும் குற்றவாளிகள் தான். எல்லாரும் குற்றவாளிகள். குற்றவாளி இல்லாதவரே இருக்க முடியாது இந்த நாட்டில்.